தனக்காரகனா விளங்கக்கூடிய குரு பகவான ராசி அதிபதியா கொண்டிருக்கக்கூடிய தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் சாதகமா என்ன விஷயம் நடக்கும், பாதகமா என்ன மாதிரியான விஷயம் நடக்கும், அதுல இருந்து தப்பிக்க நீங்க என்ன செய்யணும்? தனுசு ராசியில் இருக்கக்கூடிய மூலம், பூராடம், உத்திரம் இந்த 3 நட்சத்திரக்காரர்களுக்குமே என்ன மாதிரியான அமைப்புகள் உண்டாகி இருக்கு, கிரக நிலைகள் எப்படி இருக்கும், அதன் மூலம் வரக்கூடிய மாற்றம் என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தான் நாம இந்த பதிவுல உங்களுக்காக சொல்ல வந்திருக்கோம். இந்த பதிவு நீங்க பயன்பெறும் வகையில் அமையும், அதனால ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க. நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பாக்குறவங்களா இருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தனக்காரகனா இருக்கக்கூடிய குருவின் ராசியில நீங்க பிறந்திருக்கிறதுனால பணத்தின் பின்னால் ஓட மாட்டீங்க. ஏன்னா உங்களுக்கு பணத்தை விடவே மனம்தான் பெரிது அப்படிங்கிற நினைக்கக்கூடிய ஒரு இயல்பு கொண்டவங்க. நட்புக்கும் குணத்துக்கும் மட்டும்தான் உங்ககிட்ட மரியாதையும் இருக்கும். இது போல நிறைய சிறப்பான குணங்கள் உங்ககிட்ட இருக்கு. எப்பொழுதுமே நீங்க செய்யற விஷயத்த திறமையா செயலாற்றக்கூடியவங்களா இருப்பீங்க. நீங்க செய்யற செயலைதான் மற்றவங்க ஒரு உதாரணமா எடுத்துட்டு செய்வாங்க. அவ்வளவு சிறப்பான செயல்களையுமே செய்து வெற்றி பெறக்கூடிய அமைப்பு உங்களுக்கு இருக்கு. இதயத்துல நம்பிக்கையும் இயற்கையிலேயே வீர செயல்களையும் செய்யும் குணம் படைச்சவங்க நீங்க. தனுசு ராசி அன்பர்கள்கிட்ட எண்ணற்ற நல்ல ஆற்றலும் ஆர்வமும் இருக்கும். இதனாலதான் வாழ்க்கையின் உண்மையான தத்துவத்தை பத்தி அறியவும் பல வகை அறிந்திராத கேள்விகளுக்கும் நீங்க பதில் தேடக்கூடியவங்களா இருப்பீங்க. தனுசு ராசி அன்பர்கள் கிட்ட மிகவும் ஒரு பிடித்த விஷயம் என்ன அப்படின்னு கேட்டா, பயணம் செய்வது உங்களுக்கு ரொம்பவுமே பிடிக்கும். அதே போல உங்களுக்கு பலமா என்ன இருக்கும் உங்களோட வாழ்க்கையில் அப்படின்னு பார்த்தா, உங்களுக்கு இருக்கக்கூடிய பேச்சு திறமை. பலவீனமா என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டா, அதுவுமே பேச்சு தாங்க. நிறைய விஷயத்துல தேவையில்லாம பேசி நிறைய சிக்கல்கள்ல நீங்களா மாட்டிருப்பீங்க. அதன் பிறகுதான் உங்களுக்கு தோணிருக்கும், இதை நாம சொல்லாம இருந்திருக்கலாம், செய்யாம இருந்திருக்கலாம் அப்படின்னு. அந்த ஒரு விஷயத்த மட்டும் கொஞ்சம் மாட்டிக்கிட்டீங்கன்னா நல்லதா இருக்கும். மேலும் இந்த தனுசு ராசியில் இருக்கக்கூடிய நீங்க இன்பமா இருந்தீங்கன்னா உங்களை சுத்தி இருக்கக்கூடிய எல்லோருமே சந்தோஷமா வச்சிருப்பீங்க. ஆனா துக்கமா இருந்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், உங்களை சுத்தியுமே ஒரு அமைதியான சூழ்நிலை உருவாகும். இந்த ஒரு விஷயம் நிறைய தனுசு ராசி அன்பர்கள் கிட்ட பார்க்க முடியுது. மேலும் உங்களுக்கு ஜோதிட ரீதியா இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுக்குமே தீர்வு காணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, ஸ்கிரீன்ல தெரியற நம்பர் கட்டாயம் உங்களுக்கு உறுதுணையா இருக்கும். இதுல தெரியற அனைத்து விதமான பிரச்சனைகளுக்குமே எளிய முறையில் அவங்க தீர்வு சொல்றாங்க. நீங்க போன் பண்ணி கூட உங்களுக்கான தீர்வுகளை பெற முடியும். ஸ்கிரீன்ல தெரியுது இல்லையா நம்பர், இந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்க. டிஸ்கிரிப்ஷனுமே நம்பர் கொடுத்துருக்கோம். நிறைய பேர் இவங்க கிட்ட ஃபோன் மூலியமாவே ஜாதகத்தை கணிச்சு இப்ப அவங்களோட வாழ்க்கையில நல்ல ஒரு உயர்வை கண்டதாகவும், இந்த பிரச்சனையெல்லாம் தீர்ந்து குடும்ப பிரச்சனை நீங்கி, தொழில் பிரச்சனை நீங்கி, கடன் பிரச்சனை நீங்கி சிறப்பா வாழ்வதா கூறினாங்க. அதனாலதான் உங்களுக்கு உதவியா இருக்கும் அப்படிங்கிற வகையில கொடுத்துருக்கோம், பயன்படுத்திக்கோங்க. முதல்ல கிரக நிலைகள் எப்படி அமைஞ்சிருக்கு, அதன் மூலம் உங்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் உண்டாகும் அப்படிங்கறத இப்ப பார்க்கலாம். கிரக நிலைகளை பொறுத்த வரைக்கும் தனுசு ராசியில் மூலம், பூராடம், உத்திராடம் 3 நட்சத்திரக்காரர்களுக்குமே தைரிய வீரிய ஸ்தானத்துல சனி பகவானும் ராகு பகவானும் இருக்காங்க. சுகஸ்தானத்தில் சுக்கிரனும், பஞ்சமஸ்தானத்தில் சூரியனும் புதனும் இருக்காங்க. ரணருண ரோகஸ்தானத்தில் குருவும், அஷ்டமஸ்தானத்தில் செவ்வாயும், பாக்கியஸ்தானத்தில் கேதுவும், தொழில் ஸ்தானத்தில் சந்திரனும் வலம் வரக்கூடிய சூழ்நிலை அமைஞ்சிருக்கு. இதுல கிரகநிலை மாற்றங்கள் அப்படிங்கிறது 11ஆம் தேதி அன்னைக்கு குரு பகவான் வந்துட்டு ரணருண ரோகத்துக்கு மாற்றம் அடைஞ்சிடறாரு. அதன் மூலமும் பலன்கள் மாறுபடும். அந்த வகையில் உங்களுக்கு இந்த வாரத்தின் அமைப்புகள் மற்றும் மாற்றங்கள் எப்படி இருக்கும், பலன்கள் எப்படி கிடைக்கும் அப்படின்னு பார்த்தா, இந்த வாரம் ரொம்ப நாளா நீங்க இருந்து வந்த பிரச்சனைகள், கவலைகள் எப்படா சரியான தீர்வு கிடைக்கும், எவ்வளவு கஷ்டத்தை நம்ம அனுபவிக்கிறது அப்படின்ற ஒரு சூழ்நிலை இருக்கும். அந்த சூழ்நிலை உங்களை விட்டு விலகக்கூடிய காலகட்டம் இது. ஆனாலும் நீங்க எல்லா விஷயத்திலுமே எச்சரிக்கையா இருந்தா பல விதமான நன்மைகளை பெற முடியும். அதுவும் வாகனத்தில் செல்லும் பொழுதெல்லாம் ரொம்பவுமே கவனமா செல்லணும். மற்றவங்களோட விவகாரத்துல தலையிடாமல் இருக்கிறது நல்லது. உங்களோட குடும்ப விஷயத்திலையுமே 3ஆம் நபரின் தலையிட்ட அனுமதிக்காமல் இருக்கிறது ரொம்பவுமே நல்லதா இருக்கும். பணம் வரது அப்படிங்கிறது தொழில் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் நல்லாவே இருக்கும். மேலும் கொடுத்த வாக்கை காப்பாற்றக்கூடிய சூழ்நிலை உருவாகும். இப்போ நீங்க தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டுறவங்களா இருந்தீங்கன்னா நிறைய விதமான போட்டிகளை சந்திக்கிற மாதிரி தான் இருக்கும். அந்த போட்டிகளை எல்லாமே தைரியமா கையாண்டா நன்மைகளை நீங்க பெற முடியும். உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்க கடினமான பணிகளை செய்யற மாதிரி இருக்கும். கொஞ்சம் பணி சுமை அதிகமா இருக்கும். ஆனா அதற்கான பலன்கள் கிடைக்கும், கவலைப்படாதீங்க. வேலை அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லி வருத்தப்படாதீங்க. உங்களோட நிறைவான வேலைகளுக்கு உடனடியாக பலனும் கிடைக்கும். எவ்வளவு கடினமான வேலைகளையுமே சுலபமா செஞ்சு காட்டக்கூடியவங்க நீங்க. அதனாலதான் எந்த ஒரு கடினமான வேலையுமே உங்ககிட்ட வந்து சேருது. கொஞ்சம் பணி சுமை அதிகமா இருக்கும். ஆனா அதற்கான பலன்கள் கிடைக்கும், கவலைப்படாதீங்க. உங்களோட நிறைவான வேலைகளுக்கு உடனடியாக பலனும் கிடைக்கும். எவ்வளவு கடினமான வேலைகளையுமே சுலபமா செஞ்சு காட்டக்கூடியவங்க நீங்க. அதனாலதான் எந்த ஒரு கடினமான வேலையுமே உங்ககிட்ட வந்து சேருது.
கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரிச்சு போனா வீட்லயுமே நல்ல ஒரு நிம்மதியான சூழலை நீங்க அனுபவிக்க முடியும். இல்லாம வெளியில இருக்கிற கோபத்தை வீட்டுல காட்டினீங்கன்னா குடும்பத்துல அமைதி குறையலாம், சந்தோஷம் குறையலாம். அதனால கவனமா இருங்க. குடும்பத்துல இருக்கிறவங்க எந்த விஷயத்தையுமே உங்ககிட்ட வெளிக்காட்டாம இன்முகத்தோட பேசுவாங்க அப்படின்னு நினைக்காதீங்க. ஏன்னா நீங்க எப்படி மற்றவங்களோட சொல்லுக்கும் செயலுக்கும் உடனடியா அதற்கான அதிரடியா முடிவெடுப்பீங்களோ அது போலதான் நமக்கு வர விஷயங்களுமே நடக்கும் அப்படிங்கிறதுல கவனமா இருங்க. பெண்களை பொறுத்த வரைக்கும் அடுத்தவங்களோட பொறுப்புகளை ஏற்காம தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா நீங்க எடுத்து செஞ்சு அதுல ஏதாவது பிரச்சனைனா முழுமையா நீங்க தான் அதுக்கான பொறுப்பை ஏத்துக்கிற மாதிரி இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு இந்த வாரம் மற்றவங்களோட பணிகளையுமே நீங்க வாங்கி செய்யாதீங்க. உங்களோட பணிகளை சிறப்பாக செஞ்சா அதற்கான பலனே பெருமளவுல உங்களுக்கு சாதகமான வாய்ப்பை கொடுக்கும். கவனமா இருங்க. இப்ப வந்துட்டு இந்த தனுசு ராசியில் இருக்கக்கூடிய 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் என்ன மாதிரியான பலன்கள் உண்டாகும் அப்படிங்கிறத இப்ப நாம பார்க்கலாம். முதல்ல மூலம் நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த வாரம் நீங்க முன்னெச்சரிக்கையா நடந்துக்கிட்டீங்கன்னா எல்லா விதமான நன்மைகளையுமே நீங்க பெற முடியும். முக்கியமா செலவு விஷயத்துல நீங்க திட்டமிட்டு செயலாற்றுவது நல்லதா இருக்கும். புதிய காரியத்தை செய்யறதுக்கு முன்னாடி நல்ல நேரம் நல்ல காலம் பார்த்து தொடங்குறது நல்லதா இருக்கும். வேலையை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் உங்களுக்கு வேலை பளு கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சி காணப்படும். வேலை விஷயத்துல இருந்த ஒரு சுணக்க நிலை மாறும். எப்பவுமே கொஞ்சம் சோம்பேறித்தனமா இருக்கிற மாதிரியான சூழ்நிலை இருந்திருக்கும். ஆனாலும் உங்களோட பணிகளை செஞ்சுட்டு தான் வந்திருப்பீங்க ஒரு மாதிரி கஷ்டப்பட்டுட்டு. ஆனா இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க இந்த ஒரு சுணக்க நிலை இல்லாம திறமையா செயலாற்ற போறீங்க. நீங்க திறமையா செயலாற்றுவதன் மூலம் உங்களுக்கான அங்கீகாரம் உடனடியா கிடைக்கும். அதன் பிறகு பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த வாரம் எப்படிப்பட்ட அமைப்புகள் உருவாகும் அப்படின்னு பார்த்தா, இந்த வாரம் உங்களுடைய தாய் மற்றும் உறவினர்கள் வழியில ஏதாவது மனக்கசப்புகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கு. அதனால கவனமா இருங்க. உங்களுடைய பிள்ளைகளின் படிப்பு விஷயத்துல கவனமா இருக்கணும். அதே போல குழந்தைகள் விளையாண்டுட்டு இருக்காங்கன்னா கூட நீங்க ஒரு கண் அவங்க மேல வச்சுக்கிட்டே இருங்க. என்ன பண்றாங்க ஏது பண்றாங்க அப்படின்னு அவங்களோட செயல்கள்ல கவனமா இருக்கணும். மேலும் குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருந்தவங்களுக்கு செவ்வாய்க்கிழமையில முருகன் வழிபாட தொடர்ந்து செய்து வருவதன் மூலம் கூடிய விரைவில் உங்களுக்கு நல்ல செய்தி ஒன்று வந்து சேரும். இந்த வருடம் மிகவும் சாதகமான அமைப்புகள் உங்களுக்கு நல்ல செய்திக்கான வகையில் அமைஞ்சிருக்கு. தொடர்ந்து செவ்வாய்க்கிழமையில இந்த முருகன் வழிபாட செய்து வருவதன் மூலம் நன்மைகளை நீங்க பெற முடியும். உங்களுக்கு முருகப்பெருமான் பிடிக்கும் என்றாலும் ஓம் சரவண பவ முருகா போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை 3 முறை மறக்காம பதிவிடவும் செய்யுங்க. இறைவனின் அருளால் எல்லா விஷயங்களுமே உங்களுக்கு நல்லதா நடக்கும். அதன் பிறகு உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த வாரம் உங்களுடைய தாய் வழியில் உறவினர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க கிட்ட இந்த பூராடம் நட்சத்திரக்காரங்க வழியே உங்களுக்குமே ஏதாவது மன கசப்புகள் வரலாம். கவனமா இருக்கணும். நீங்க பேசும் பொழுது கூட உங்களோட வார்த்தைகளை கவனமா கையாளணும். வீடு மனை வாகன யோகமான அமைப்புகள் இருக்கு. அதனால இந்த மாதிரியான விஷயத்துல கவனம் செலுத்துங்க. பழைய வாகனத்தை மாத்திட்டு கூட புதிய வாகனம் வாங்கும் அமைப்பு உண்டாகும். ரொம்ப நாளா நீடித்து வந்த ஒரு விஷயத்துல உங்களுக்கு இருந்த கஷ்டம் இப்ப உங்களை விட்டு நீங்கிடும். சுணக்க நிலை மாறி நீங்க ரொம்பவுமே தெளிவா எந்த ஒரு விஷயத்தையுமே செய்ய போறீங்க. உங்களோட பிள்ளைகளின் மேல் கவனம் வைக்க வேண்டிய நேரம் இது. என்ன பண்றாங்க ஏது பண்றாங்க அப்படின்னு ஒரு பார்வை அவங்க மேல இருந்துட்டே இருக்கணும். இந்த வாரத்தின் கிரக நிலைகளை பார்த்தா தனுசு ராசி அன்பர்களுக்கு பெரும்பாலுமே சாதகமான வாய்ப்புகள் இருக்கு. அதை நீங்க பெறணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கொஞ்சம் கவனமாகவும் முன்னெச்சரிக்கையாகவும் செயல்பட்டால் நன்மைகளை பெற முடியும். மேலும் செவ்வாய்க்கிழமையில முருகன் வழிபாட செஞ்சா உங்களுக்கு நன்மைகள் பலவும் வந்து சேரும் அப்படின்னு சொன்னோம் இல்லையா, அதே போல உங்களோட வீட்டுக்கு அருகில் இருக்கும் சிவபெருமான் ஆலயம் சென்று நீங்க சிவபெருமான தரிசனம் செய்து வருவதுமே நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும். முருகனின் பரிபூரண அருளும் கிடைக்க நீங்க சிவபெருமான் வழிபாடு செய்யறதுமே நல்ல ஒரு நன்மை கொடுக்கக்கூடிய வழிபாடா இருக்கும். அது மட்டும் இல்லாம நீங்க உங்களுக்கு மனதுல நிறைய கவலை இருக்கு, மன அமைதி வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கூட இந்த ஒரு வழிபாட்டு முறையை செய்யலாம். உங்களோட வீட்டுக்கு அருகில் இருக்கும் சிவபெருமான ஆலயம் சென்று சிவ தரிசனம் செஞ்சு வருவதன் மூலம் மனதுல ஒரு விதமான அமைதி பிறக்கும். எந்த ஒரு விஷயத்திலுமே முன்னேற்றம் உண்டாகும். நீங்க நினைக்கிற நல்ல விஷயங்கள் கூடிய விரைவில் உங்களோட கை வந்து சேர சிவபெருமானுமே உறுதுணையா இருப்பாரு. அதனால இந்த ஒரு விஷயத்தை நீங்க தொடர்ந்து செய்யுங்க, நன்மை பிறக்கும். என்ன தனுசு ராசி நேயர்களே, இந்த
பதிவு நீங்க பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம். இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பாக்குறவங்களா இருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கூட வர பெல் ஐகானும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நாங்க போடுற பதிவுகள் உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் மூலம் உங்களை வந்தடையும் அப்படிங்கறத தெரிவிச்சுக்கிறோம். இது போன்ற அனைத்து ராசி அன்பர்களுக்குமே இந்த வாரத்தின் கிரக நிலைகளால் என்ன மாதிரியான பலன்கள் உண்டாகி இருக்கு அப்படிங்கறதுமே நம்மளோட சேனல்ல பதிவு செஞ்சிருக்கோம். அதையும் பார்த்து பயன்பெறுங்க. உங்களோட நண்பர்கள் என்ன ராசி அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கும் அதை ஷேர் பண்ணுங்க. தொடர்ந்து வார்த்தமைக்கு நன்றி நேயர்களே.